இந்த நாளிலும் இந்த வருஷத்துல நாம் மறுபடியுமா இந்த வருஷத்துல கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக நம்ம வீட்டில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். தேவனை மட்டுமாய் இந்த குடும்பத்தை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் பாடலை பாடுவோம். பாடலின் 7 காரிருள் வேளையிலே அவன் பாடி நாம் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் அறிவிக்க இருக்கிறோம். பாடலின் 7 காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோரமகா பாரினில் வந்த மன்னவனே மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோரமகா ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். சிஸ்டர் மெர்லின் அவர்கள் அந்த வேத பகுதியை வாசிப்பார்கள். 18 முதல் 25 முடிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசிக்கிறோம். ஆமென். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதுமாய் இம்மானுவேலராய் ஆண்டவர் இந்த குடும்பத்தோடு இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலும் ஆமென், அநேக நடந்த எல்லா காரியத்திலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் நடத்தின அந்த
சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த புதிய வருஷத்திலும் இந்த புதிய பண்டிகை நாட்களிலும் ஒரு இம்மானுவேலராய் இருந்து இந்த குடும்பத்தை அவர் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசித்தோம். அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டு அவர்களை ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்தார். அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை தம்முடைய சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த சொந்த ஜனமாய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த குடும்பத்தில் வருகிற நாட்களில் ஒரு இம்மானுவேலராய் இருந்து சகலத்திலும் அவர்களோடு கூட இருந்து அவர் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலும் இந்த குடும்பத்தை தேவன் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்த இம்மானுவேலர் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நடத்தும்படியாகவும் நம் சபையா இந்த நேரத்தில் நாம் ஆசீர்வதித்து நாம் செபிக்க போகிறோம். பிரதர் இருதயராஜ் அவர்கள் நம்மை சபையை நடத்துவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து நாம் செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, மாலை வேளைக்காய் கூட நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷித்தமான நாளிலே ஆண்டவரே இந்த காலை வேளை நல்ல ஆராதனை கொடுத்து இப்பொழுதுமாய் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த கிறிஸ்து ஆண்டவரே பிறப்பு நற்செய்தியை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளாய் சென்று கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கூட கர்த்தாவே ஆண்டவரே நல்ல ஒரு முகாந்தரத்தை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாய் டாக்டர்ஸ் பிரதர் வீட்டிலும் ஆண்டவரே அப்பா இந்த வீட்டாரோடு கூட கர்த்தாவே நம்முடைய சமாதானம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவர் அந்த சமாதானம் தொடர்ந்து இருக்கத்தக்கதாக நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியின் பிரகாரமாய் ஆண்டவர் இம்மானுவேலராய் ஆண்டவர் இம்மட்டிலுமாய் நடத்தின தேவன் இம்மட்டிலுமாய் அவருடைய வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே சகோதரனுடைய கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் தூரத்தில் இருக்கிற கர்த்தாவே அந்த மகனுடைய காரியங்களிலும் படிப்பிலும் மற்றும் எல்லா காரியங்களிலுமாய் இம்மானுவேலராய் கூட இருந்து கர்த்தாவே வழிநடத்தின தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலுமாய் கூட கர்த்தாவே விசேஷித்த விதத்திலே கர்த்தாவே தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தாவே கர்த்தர் தாமே இடைப்பட்டு சந்தித்து கர்த்தாவே பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கட்டும் ஆண்டவரே மகனுடைய வேலை காரியமா இருக்கட்டும் ஆண்டவரே அந்த வேலை ஸ்தலத்திலுமாய் கூட கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா அந்த மகனை உயர்த்தி கர்த்தாவே ஆண்டவரே தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த இடத்துல சபையின் பிள்ளைகளாய் ஜெபிக்கிற நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் இயேசு என்றால் கூட அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று கூட கர்த்தாவே ஒருவேளை கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே வீட்டார் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரே அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆண்டவரே அப்பா பிசாசனுடைய கட்டுகள் எதுவாய் ஆண்டவரே தவப்படி அப்பா அந்த கடந்த நாட்களிலே தடையாய் காணப்பட்டாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தோஷங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் சபையாராய் செபிக்கும் பொழுது கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா கர்த்தாவே அந்தகாரத்தின் வல்லமைகளை ஆண்டவரே அப்பா நீர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் ஆண்டவரே அப்பா இந்த வீட்டிலே கூட கர்த்தாவே நல்ல வெளிச்சத்தை ஆண்டவரே அப்பா சோத்திரம் 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 இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கூட கர்த்தாவே நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மீது கட்டப்பட்ட பட்டணத்தை போல இருக்கிறீர்கள் ஆண்டவரே உப்பை போல இருக்கிறீர்கள் என்று கூட சொல்லி கர்த்தாவே அந்த வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வீட்டாரை நாங்கள் ஆண்டவரே இந்த மகனை கூட கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே நிச்சயமாகவே கூட கர்த்தாவே இந்த மகன் ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் சபையிலும் கூட கர்த்தாவே இந்த மகன் ஆண்டவரே உறுதுணையா இருந்து கர்த்தாவே அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இனி வரக்கூடிய புதிய வருஷத்திலே 100 மடங்கு ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக கூட கர்த்தாவே ஆண்டவரே தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவரே அப்பா கர்த்தர் தாமே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வீட்டிலே நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளாய் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்து ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவரே அப்பா எழுந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த குடும்பத்தாரை மகனையும் பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே இந்த வீட்டிலே ஆண்டவரே அப்பா அந்த வந்தது நிமித்தம் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று வரும் நாட்களே சாட்சி இந்த மகன் மூலியமாய் கேட்கத்தக்கதாக ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதி கனமையும் நீரை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் பிதாவே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உன்னை வெண்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே.
சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்து சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் ஹாப்பி நியூ இயர் விஷேஷம் தெரிவித்து God bless you all.